இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவசமாக 55 மோட்டார் சைக்கிள்கள். புத்ரா ஹைட்ஸ் கம்போங் கோலாசுங்கை பாருவில் எரிவாயு குழாய் தீ விபத்து சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு போக்குவரத்து அமைச்சர் 55 யூனிட் யமஹா ஈகோ அவென்டஸ் 125 ரக மோட்டார் சைக்கிள்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் அன்றாட விவகாரங்களை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்ட இந்த நன்கொடையை சியாரிகாட் கார்ப்பரேட் ஸ்பான்கோ வழங்கியதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்கள் சம்பவத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களின் தினசரி செயல்பாட்டு நடவடிக்கையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டதால் அவர்களுக்கு உதவும் வகையில் இந்த மோட்டார் சைக்கிள்கள் நன்கொடையாக வழங்கப்படுகின்றன. பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளை தவிர இந்த தீ விபத்தில் கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களும் சேதமடைந்தன. மருத்துவமனைக்கு முந்தைய பராமரிப்பு சட்ட மசோதா அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தாக்கல் செய்யப்படலாம். மருத்துவமனைக்கு முந்தைய பராமரிப்பு சட்ட மசோதா அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவசர கால நடைமுறைகள் தொடர்பான சட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்காக குட் சமாரிட்டன் லா என்னும் கருத்தை அடிப்படையாக கொண்ட சட்டத்தை சுகாதார அமைச்சின் மருத்துவ மேம்பாட்டு பிரிவும் சட்ட விவகார பிரிவு வரைந்து வருகிறது. திடீர் மாரடைப்பு அல்லது நுரையீரல் செயல்பாட்டின் திடீர் நிறுத்தத்தை மீண்டும் துடிக்க வைப்பதற்கான CPR எனப்படும் முதலுதவி சிகிச்சை போன்ற அவசர கால சூழ்நிலைகளில் உதவும் பொதுமக்களை பாதுகாக்க இச்சட்டம் அவசியமானது என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். CPR குறித்த திறனை வளர்ப்பதற்கும் மாரடைப்பு ஏற்பட்டால் முதலுதவி அளிக்கும் AED சிகிச்சைக்கான இயந்திர பயன்பாட்டை விரைவுபடுத்துவதற்கும் இந்த அணுகுமுறைக்கு நாடு தழுவிய கூட்டு உறுதிப்பாடு அவசியம் என்றும் அவர் கூறினார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியாவுக்கு வரும் மான்செஸ்டர் யுனைடெட். பிரதமர் அன்வார் மகிழ்ச்சி. 16 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக மலேசியாவிற்கு மான்செஸ்டர் யுனைடெட் கால்பந்து கிளப் வருகை தரவிருப்பது பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கவனத்தை நேற்று ஈர்த்தது. 13 முறை இங்கிலீஷ் பிரீமியர் லீக் சாம்பியன் பட்டத்தை வென்ற அந்த கிளப்பின் ரசிகராக அன்வார் திகழ்கிறார். மே 28ஆம் தேதி அன்று புக்கெட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கில் ஏசியன் ஆல் ஸ்டார்ஸ் அணிக்கு எதிரான போட்டி குறித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அந்த கிளப்பின் அதிகாரப்பூர்வ பதிவை அன்வார் பகிர்ந்தார். அனைத்து ஆசியான் நாடுகளும் மான்செஸ்டர் யுனைடெட் குழுவுக்கு எதிராக ஒரு அணியாக இறங்குகின்றன. ஆக கடைசியாக 2009ஆம் ஆண்டு மலேசியாவில் மான்செஸ்டர் யுனைடெட் கிளப் விளையாடியது. 2009ஆம் ஆண்டு ஜூலை 18 மற்றும் ஜூலை 20 ஆகிய தேதிகளில் புக்கெட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கில் மலேசியா அணியை 3-2 மற்றும் 2-0 என்ற கோல் கணக்கில் அந்த கிளப் வீழ்த்தியது. புத்ரா ஹைட்ஸ் தீச்சம்பவம் குறித்த விசாரணை 24 மணி நேரம் மேற்கொள்ளப்படுகிறது. முதற்கட்ட அறிக்கையை தயாரிக்கும் பணியை விரைவுபடுத்துவதற்காக புத்ரா ஹைட்ஸில் நிகழ்ந்த எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணை தற்போது 24 மணி நேரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்தில் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள பல தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து இம்முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். நாங்கள் 2 புதிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். முதலில் பணியில் ஈடுபடும் எந்திரங்களை அதிகரித்துள்ளோம். இரண்டாவதாக நேற்று முதல் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறோம். எனவே முதல் இடத்தில் செயல்பாட்டு பணிகள் 24 மணி நேரமும் நடைபெறும் என்றார் அவர். செவ்வாய்க்கிழமை புத்ரா ஹைட்ஸில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ஹுசைன் அவ்வாறு கூறினார். ஷா அலாமில் நிர்வாணமாக ஓடிய இளைஞன் கைது. ஷா அலாம் செக்ஷன் 8 பெர்சியாரான் கயாங்கான் டி சந்திப்பில் நிர்வாணமாக ஓடிய 18 வயது இளைஞன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். நேற்று காலை சுமார் 8:30 மணியளவில் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து ஷா அலாம் செக்ஷன் 6 போலீஸ் நிலையத்தை சேர்ந்த போலீசார் அந்த இளைஞனை கைது செய்ததாக ஷா அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது இக்பால் இப்ராஹிம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். ஷா அலாம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் அந்த இளைஞன் அணிந்து கொள்வதற்கு போலீசார் உடை வழங்கினர். சம்பந்தப்பட்ட அந்த நபர் தனது மாமாவின் தொலைபேசி எண்களை எழுதி காட்டியதை தொடர்ந்து அவருடன் போலீசார் தொடர்பு கொண்டனர். அந்த இளைஞன் மனநல பிரச்சனைகளை அனுபவித்து வந்ததோடு முன்பு பினாங்கில் உள்ள செபரஞ்சயா மருத்துவமனையில் மனநல சிகிச்சையை பெற்று வந்ததாக இக்பால் தெரிவித்தார்.
ஏப்ரல் இறுதிக்குள் வரி குறித்து விவாதிக்க மலேசிய அதிகாரிகள் அமெரிக்கா செல்வர். அமீர் ஹம்சா தகவல். ஏப்ரல் மாத இறுதிக்குள் மலேசியா தனது அதிகாரிகளை அமெரிக்காவுக்கு அனுப்பி வரி குறித்து விவாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் அதனை தெரிவித்துள்ளார். சிறந்த புரிதலை பெறுவதற்கும் சிறந்த முடிவை காண்பதற்கும் சரியான வழியில் விவாதிக்க நாங்கள் அமெரிக்கா செல்வோம் என்றார் அவர். எனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிரடி அறிவிப்பு குறித்து மக்கள் பயப்பட வேண்டாம், நாங்கள் அதை சரியான வழியில் செய்வோம் என அமைச்சர் உறுதியளித்தார். கோலாலம்பூரில் நேற்று நடைபெற்ற ஆசியான் முதலீட்டு மாநாட்டுக்கு வெளியே அவர் பேசினார். மலேசியா தொடர்ந்து வர்த்தகத்தை ஆராய்ந்து பன்முகப்படுத்த வேண்டும். அதே சமயம் ஆசியானுக்குள் வலுவான ஒத்துழைப்பின் வாயிலாக புதிய வர்த்தக பங்காளிகளை தேடுவதும் ஏற்கனவே உள்ளவர்களுடன் உறவுகளை வலுப்படுத்துவதும் முக்கியம் என்றார் அவர். வசதியாகவே பழகிவிட்ட நமக்கு சில நேரங்களில் ஒரு தூண்டுதல் தேவை. அதுபோலதான் இந்த கூடுதல் வரி விதிப்பு என அமீர் ஹம்சா சொன்னார். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் இரு ஆலயங்களுக்கான 5000 ரிங்கெட் உதவி. பாகண்டாலாம் சட்டமன்ற தொகுதியில் B40 மாணவர்களுக்கான கண்கண்ணாடி உதவி. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் சார்பில் செப்ரங் பிரே சுங்கை டுவாவில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் பக்தர்கள் சங்கத்திற்கும் செபரங் ஜெயாவில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் பக்தர்கள் சங்கமத்திற்கும் 5000 ரிங்கெட் காசோலையை பாக்கண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் ஒப்படைத்தார். ஆலய நிர்வாகங்கள் மேற்கொள்ளும் சமய மற்றும் சமூக நல நடவடிக்கைகளுக்கான பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் நீடித்த ஆதரவை தொடரும் வகையில் இந்த நிதியுதவி அமைந்துள்ளது. இதன் வழி அந்த இரு ஆலயங்களின் பக்தர்கள் சங்கம் எதிர்நோக்கிய நிதிச்சுமை குறையும் என்பதோடு பக்தர்கள் சங்கங்கள் ஏற்பாடு செய்யும் நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த முடியும் என்றும் குமரன் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் பினாங்கு மாநிலத்தில் உள்ள இந்து சமூகத்தினரின் சமூக நலன் மற்றும் மேம்பாட்டை உறுதிப்படுத்துவதில் இந்து அறப்பணி வாரியம் தனது கடப்பாட்டை தொடரும் என்றும் அவர் கூறினார். அயர்கோனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் PSM கட்சியின் வேட்பாளராக பவானி KS போட்டி. இம்மாதம் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அயர்கோனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் PSM எனப்படும் மலேசிய சோசியலிச கட்சியின் சார்பில் அக்கட்சியின் துணை தலைமை செயலாளர் பவானி KS வேட்பாளராக போட்டியிடுவார். இதனை PSM கட்சியின் தலைவர் டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் தேவராஜ் நேற்று அறிவித்தார். கடந்த 15வது பொது தேர்தலில் அயர்கோனிங் சட்டமன்ற தொகுதியில் பவானி போட்டியிட்ட போதிலும் அப்போது நடைபெற்ற 5 முனை போட்டியில் தேசிய முன்னணியை சேர்ந்த காலஞ்சென்ற இஷாம் ஷாருடின் வெற்றி பெற்றார். 2008ஆம் ஆண்டு மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் மனோவியல் துறையில் சமூக அறிவியல் இளங்கலை பட்டம் பெற்ற பவானி பின்னர் 2015ஆம் ஆண்டில் வட மலேசிய பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் பட்டம் பெற்றார். பேரா மாநில PSM கட்சியின் தலைவராகவும் மற்றும் கம்பார் PSM கிளையின் தலைவராகவும் இருந்து வரும் அவர் அரசியலில் பரவலான அனுபவத்தை பெற்றுள்ளார். வைரலான பகடிவதை சம்பவம் தொடர்பில் 7 MRSM மாணவர்கள் நீக்கம். மாரா தலைவர் அறிவிப்பு. MRSM எனப்படும் மாரா இளநிலை அறிவியல் கல்லூரியின் 7 மாணவர்கள் கல்லூரி படிப்பிலிருந்தே நீக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் சம்பந்தப்பட்ட பகடிவதை சம்பவ வீடியோ வைரலானதை அடுத்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. MRSM கட்டொழுங்கு வாரியத்தின் பரிந்துரையின் பேரில் அவர்கள் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டதாக மாரா தலைவர் டாக்டர் அஷ்ரப் வஸ்டிடுஸ்கி தெரிவித்தார். அந்த 7 அந்த பகடிவதை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களில் 2 பாதிக்கப்பட்ட மாணவனை உடல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளனர். மற்ற 5 உடந்தையாக இருக்கின்றனர் என தனது Facebook பதிவில் அவர் குறிப்பிட்டார். MRSM கல்லூரியின் தங்கும் விடுதியில் சக மாணவனை அவர்கள் பகடிவதை செய்யும் 1 நிமிடம் 31 வினாடி காணொலி முன்னதாக வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. வரியை குறைக்க வேண்டுமென்றால் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள். பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு வெள்ளை மாளிகை அறிவுறுத்து. அமெரிக்காவின் பதிலடி வரி விதிப்பிலிருந்து தப்பிக்க விரும்பும் நாடுகள் தாராளமாக பேச்சுவார்த்தைக்கு வரலாம். அதிபர் டொனால்டு டிரம்புடன் அந்நாடுகள் நேரடியாக பேசலாம் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட நாடுகள் நியாயமான பரிந்துரைகளுடன் வரும் பட்சத்தில் கூடுதல் வரி விகிதத்தை ட்ரம்ப் குறைக்க தயாராக இருக்கிறார். எனவே பேச்சுவார்த்தை வந்தால் தலை தப்பும். அதை விடுத்து அமெரிக்காவுக்கே சவால் விடும் வகையில் பதிலடி வரி விதிப்பை அமுல்படுத்தினால் சம்பந்தப்பட்ட நாடுகள் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். வெள்ளை மாளிகையின் பொருளாதார ஆலோசகர் ஸ்டீபன் மீரன் அவ்வாறு எச்சரித்தார். உலக வாணிபத்தில் அமெரிக்கா கூடுதல் பலம் பெற்று திகழ்ந்தாலும் தயாரிப்பு துறையில் இன்னமும் சமச்சீரற்ற நிலையே காணப்படுகிறது.
இதனால்தான் ஏராளமான நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு உயரிய வரியை விதிக்கின்றன. இதனை இனியும் அனுமதிக்க முடியாது என்பதால் தான் இந்த கூடுதல் வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார் அவர்.